ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சந்தியா ராகம் என்ன நடக்குது அப்படின்னா, மாயா வந்து ஜானகியை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக 10 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி அதை வந்து நான் அடுத்து நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம புவனேஸ்வரி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கார்த்திகை காப்பாற்றி ஒரு வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிடிச்சி வா எல்லாம் கேட்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ண, மாயா கண்ணில் படாதேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா பட்ட அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தைக்காரி, அப்பாங்காரன், அவன் அந்த லிங்கம் எல்லாருமே கேட்குறாங்க. உடனே சார் வந்து நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்காட்டி, நீ ஏன்னா கோயிலுக்கு போற ஆளே இல்லையடா அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பனே. ஸோ அந்த மாதிரி சொன்னோடனே, சரி நீ நீ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே வந்தேன்னா உன் கை காலை உடச்சிருவேன் நானே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி மேடம் மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் லிங்கத்துக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஜானகி வந்து அந்த உண்மையை அந்த கொலை வந்து ஒத்துக்கல, பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் வந்து ஃபோன் பண்ணங்காட்டியும் இங்க வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி ஜானகி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து ஜாமீன்ல எடுக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வர்கிட்ட சொல்லிட்டாங்க. இது நடக்குதுங்களா? அப்புறம் இங்க வருது. இங்க வந்து வீட்டுல வந்து ரகுராம் கிட்ட சிவராமன் கேக்குறாப்புல, இந்த மாதிரி அண்ணிய வந்து ஜாமீன்ல எடுக்க 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னோடனே, இதெல்லாம் என்கிட்ட எது கேக்குறீங்க, அவ இஷ்டத்துக்கு தானே அவ செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம பத்துமாவும் சித்திக்காரி இருக்காங்க பாருங்க, அடாடாடாடா சாமி, இந்த 2 பக்கிகளும் சேர்ந்து நான் தரமாட்டேன், நீ தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நீ தரமாட்டேன்னு தனாவை குடுக்குற பிள்ளையும் கொடுக்க விட மாட்டேன்ட்டாளுங்க. அதுக்குதான் சீனுவோட அப்ப நல்லா கேட்பான், என்னது இவளுகளும் செய்ய மாட்டாளுங்க, செய்யறவங்களையும் கெடுத்து விட்டுருவாளுங்க, இவளுக்கு இதேதான் பொழப்பு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பொண்டாட்டியை கிட்ட போய் நகையை கேட்குறாங்க, தரமாட்டேங்கிறாளுங்க 2 பேருமே. உடனே வந்து மாயா வந்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அப்ப வந்து யாரோ ஒரு செட்டியாரு ஆட்டியே போய் கேட்கலன்னு சொல்லி சொல்றாப்புல. யாரு? சிவராமே. உடனே சொன்னோடனே எல்லாம் போய் அந்த பணத்தை வாங்குறதுக்காக கேட்கறதுக்காக போறாங்க. அதோட முடிக்கிறாங்க. சரியா? ஸோ இதுல வந்து ப்ரிவியூ வந்து இப்ப ப்ரோமோ வந்து இப்ப விட்டாங்க. என்ன ப்ரோமோ அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி பணத்தை தேடி போவாங்க இல்லையா, அப்ப அந்த ஆள்கிட்ட புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ பணம் கொடுக்காத, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பணத்தை கொடுக்காதேன்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களாட்டு இருக்குது. அதுக்கு அந்த ஐயா வந்து, இல்லை இப்போதைக்கு என்கிட்ட அந்த பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ அப்புறம் வந்து எப்படியோ பணத்தை புரட்டிடுறாங்க மாயான்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தையும் புவனேஸ்வரி ஆளை விட்டு திருடிடுறாங்க. என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. சரியா? தானும் வாழக்கூடாது, அடுத்தவனும் வாழக்கூடாது, என்ன ஒரு கெட்ட எண்ணம் இந்த புவனேஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கு கேரக்டர். ஸோ எல்லா பணத்தை இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு நம்மளை ப்ரெஷர் ஏற்றி பிபி ஏற்றி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வர்றாரு ரகுராம். அப்படி சும்மா ஜம்முன்னு கார்ல வந்து இறங்கி, இந்த 10 லட்ச ரூபாய் எப்படி ஜானகியை ஜாமீன்ல எடு அப்படிங்கிறாங்க. கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் செமையா இருக்க போகுது. இன்னைக்கு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. நானும் அதைத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ ப்ரோமோ வச்சு நம்ம பேசியாச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து ஹோட்டலுக்குலாம் போறாங்க, கார்ல ஒன்னாலாம் போறாங்க, கோயிலுக்குலாம் போறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இனி கார்த்திக் குடிப்பட்டா மட்டும்தான்